மீனராசி மீனராசி அன்பர்களே, இந்த ஃபினான்ஷியல் இயர் வருமானம் ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் கஷ்டம். இப்போ சித்திரை மாதம் பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சித்திரை மாதத்துலேருந்து இப்போ 2026 2027 இந்த ஃபினான்ஷியல் இயர் மீனராசிக்கு எப்படி இருக்கும், இதுதான் டாபிக். அப்போ லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர்லாம் நமக்கு தெரியும், யாருமே சொல்ல வேணாம். கண்டிப்பாக மீனராசிக்கு அது டஃப்பாக தான் இருந்திருக்கும். பெரிய க்ரோத் இருந்திருக்காது, பெரிய லாபங்கள் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கூட சுமாராக தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 60% 60% மீனராசி அன்பர்கள் தன்னோட கையில் இருந்த காசையெல்லாம் தொலைச்சிட்டாங்க, அப்படி தான் சொல்லணும். ஒரு 40% மீனராசி அன்பர்கள் வேணால் சேஃபான ஜோனில் இருக்கலாம், மேபி நல்ல இடத்துல நல்ல பொசிஷனில் இருக்கலாம், தற்காப்போடு இருக்கலாம். ஆனால் ஒரு 60% மீனராசி அன்பர்கள் கடந்த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் ஒரு நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் அவங்க வந்து சந்திச்சிட்டாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணி நிறைய லாஸும் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறோம், பரிகாரங்களை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ ஏதோ போட்டதை கொஞ்சம் மீட்டு எடுக்க முடிஞ்சுது அவங்களால. அப்போ இந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழ்நிலையில் இந்த முறை இந்த 2026 பிறந்திருக்கக்கூடிய பராபவ வருடம் இந்த ஃபினான்ஷியல் இயர். அதே சார் ஏப்ரல் டு மார்ச்னு வச்சாங்க, புரியுதுங்களா? நான் இப்போ நாமளாக செட் பண்ணோம் இல்லை, இந்தியன்ஸாக செட் பண்ணோம் இல்லை, இது செட் பண்ணது இங்கிலீஷ்கார ஆங்கிலேயர்கள். அப்போ அவங்க ஜனவரி டு டிசம்பர் தானே வச்சுருக்கணும் இல்லையா, நியாயமா? ஏன்னா தமிழ் புத்தாண்டுலேருந்து தமிழ் புத்தாண்டு வரையிலேருந்து தான், அதாவது சித்திரையிலேருந்து பங்குனி வரலும் கணக்கு, புரியுதுங்களா? அப்போ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஜோதிடம், நம்மளுடைய வானிலை சாஸ்திரம், நம்மளுடைய ஜோசியம் அந்த அளவுக்கு அவன் பஞ்சாங்கத்தை புரிஞ்சு வச்சுட்டுருக்கான். அப்போ மீன ராசி என்பர்களை இந்த 2026 2027 ஃபினான்ஷியல் இயர் சித்திரை மாதத்தில் இருந்து உங்களுக்கு ஐப்பசி மாதம் வரையிலும் சிறப்பானதாக இருக்கும். எப்போ? சித்திரையிலிருந்து ஐப்பசி வரையிலும். நான் இங்கிலீஷ் மாதம் சொல்ல மாட்டேன், நீங்கள் தமிழ் தானே, தமிழிலே தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் கார்த்திகை மாதத்திலிருந்து பங்குனி மாதம் வரையிலும் ஆவரேஜாக போகும். அப்போ இதை 2 பார்ட்டாக பிரிச்சுக்கணும் நாம், புரியுதா? 2 பார்ட்டாக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பார்ட்டு நீங்கள் எதையுமே செய்ய வேண்டாம், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் சரிதான். சரி, நீங்கள் ஒரு நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், கம்பெனிஸாக இருக்கலாம், ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம், பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம், கார்ப்பரேட்டாக இருக்கலாம், அல்லது ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ஸு, ஐடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் மால் சென்டர்ஸு அதெல்லாம் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நடத்தக்கூடியவங்க, ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தொழில் நிறுவனங்கள், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, 2 வீலர் ஷோரூமு, கார் ஷோரூமு, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்த, ரூம்ஸு ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. அப்போ கவலை வேண்டாம் எனதருமை மீன ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ரூம்ஸாக இருக்கலாம், அதே சமயத்தில் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கலாம், மெடிக்கல்ஸு, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, ஹார்ட்வேர்ஸு, வீட்டுக்கு தேவையான அந்த ஹார்ட்வேர்ஸாக இருக்கலாம், டைல் ஷோரூமாக இருக்கலாம். அப்போ சின்ன சின்ன நிறுவனங்கள், கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய அளவில் அதை ஒரு பிரான்ச்சஸ்லாம் எடுத்து பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணி செய்யக்கூடியவங்க, வுட்டு நிறுவனங்கள், ப்ளைவுட்ஸு அந்த மாதிரி எல்லாம், அதே போல் எலக்ட்ரிக்கல்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, ஹோம் அப்ளையன்சஸ்ஸு. அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான். அதே போல் வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, லாஜிஸ்டிக்கு, இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, கிரிப்டோ கரன்சி, அப்புறம் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க,
அப்போ இந்த மாதிரி நிறைய தொழில் அமைப்புகள், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் கவலை வேண்டாம் எனதருமை மீன ராசி அன்பர்களே. இந்த ஃபினான்ஷியல் இயர் உங்களுக்கு கை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே போல் வேலைக்கு போகக்கூடியவங்க, வெளிநாடுகளை யுஎஸ்ஏ, யூகே, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடியவங்க, அல்லது சிங்கப்பூர், மலேசியா, ஜெர்மன், ரஷ்யா, ஜப்பான், அல்லது போல் யுஏஇ, இப்போ போர் நடந்திருக்கு இல்லையா? அப்போ இதனால் இந்த ஃபினான்ஷியல் இயர் வேலைக்கு போகக்கூடியவங்க, கமிட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க, கடன் சுமைகள் அதிகமாக இருக்கக்கூடியவங்க, இந்த வருஷம் நமக்கு கடன் அடையுமா, கடன் கம்ப்ளீட் ஆகுமா, அதுதான் சொன்னேன். நிச்சயமாக ஒரு 60% நீங்கள் கடன் அடைக்க முடியும். உங்களால் ஒரு 60% கடன் நீங்கள் அடைச்சிருவீங்க, கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும். இந்த கடனை விட்டு நான் வெளியில் வருவேனா சாமி, கவலையே படாதீங்க. மீனராசி என்பதில் கடன் சுமைகள் அடையும். அப்போ மீனராசி என்பர்களே, இந்த 2026, 2027 உங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் இயர் வெற்றியை தரக்கூடியதாக அமைகிறது. ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் சிறப்பானதாக இருக்கும். பின்னாடி வரக்கூடிய ஒரு 6 மாதம் கவனமுடையதாக இருக்கும். அப்போ ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த ஊரில் இருக்கிற சாமி, இந்த மாநிலத்தில் இருக்கிற சாமி, இந்த நாட்டில் இருக்கிறேன், எனக்கு இந்த ஃபினான்ஷியல் இயர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம். பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் மீனராசி அன்பர்களே.